ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரசப்பொடி இன்ஸ்டண்ட்டாக ரசம் வைக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக அந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி ஒரு தக்காளி ரசம் நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் வெட்டிங் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டேஸ்ட்டில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்தியன் மசாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரசப்பொடியை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக சில பொருட்களை முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டம்ளரோ கிண்ணமோ இல்லை கப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி விதைகள் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு நல்ல வாசனையும் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த துவரம்பருப்பு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த துவரம்பருப்பு வறுத்தாச்சு. அதையும் ஒரு தட்டில் அதே தட்டிலேயே கொட்டி வச்சிடலாம். அடுத்ததாக அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சீரகம், 1/2 கப் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் சேர்த்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஜீரகம் கரைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா கை பொடுக்கிற அளவுக்கு சூடானால் போதும். இப்போ அந்த அளவுக்கு வந்துருச்சு. இதையும் எடுத்து அதே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு காய்ந்த மிளகாய், அதை இந்த மாதிரி கிள்ளி போட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த விதைகள்லாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையும் எடுத்து அதே தட்டில் கொட்டி வச்சிடுங்க. அடுத்தது அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், இது நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரசப்பொடியை ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு 2-3 நாள்லேயே ரசப்பொடி கெட்டு போயிடும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு பொறுன்னு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா பரத்தி விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதையும் சேர்த்தே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை நல்ல பொடியாக அரைச்சிட்டேன். நரன்னு இருக்க வேண்டாம், நல்ல பவுடராக ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இது நல்ல சூடாக இருக்குது.
அப்படியே நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரசப்பொடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ தக்காளி ரசம் இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். அது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான புளி பார்த்திங்கன்னா லெமன் சைஸு ஒரு புளி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிட்டேன். பாருங்கள், இந்த தக்காளி நல்லா கொதித்து வெடித்து வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த தக்காளி நல்லா வெடிப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இது நல்லா வெடிப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா தக்காளியும் லைட்டாக வெடித்த உடனேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்ல மேலே இருக்க தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பூண்டு ரெண்டுமே தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிய விடுங்க. ஒரு காய்ந்த மிளகாயை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். மிளகாய் நம்ம ஏற்கனவே ரசப்பொடியில் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் ஒரே ஒரு மிளகாய் மட்டுமே போடுங்க, அதுவே போதும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நல்லா மசிச்சிடலாம். அந்த மசித்த அந்த தக்காளி ப்ளஸ் அந்த பூண்டு ரெண்டையுமே நான் நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரசப்பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த தக்காளியோடு சேர்த்து வணக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வணக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்க புளி தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த தக்காளி வேக வச்ச அந்த தண்ணியவே இதில் நான் சேர்த்துருக்கேன். அதையே நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் இருக்குது. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, கல் உப்பு ஒரு 3/4 ஸ்பூன், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஏற்கனவே ரசப்பொடியில் மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த ரசம் நல்லா நொர கட்டி வருது, லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நொர கட்டி வந்து லேசாக ஒரு இடத்துல கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா நொர நல்லா வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்.
அவ்வளோதாங்க, இந்த ரசம், தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல ஃபங்க்ஷனில் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன டைப் ஆஃப் ரசம் வேணாலும் பண்ணலாம். மிளகு ரசம், இல்லை சிம்பிளாக பண்ணுற, குயிக்காக பண்ணுற ரசம், எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த ரசப்பொடியை இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகம், மிளகுலாம் எதுவுமே நம்ம நுணுக்கி போட வேண்டியதில்லை. பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாமே கலந்துருக்கும். அதனால் இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் எனி டைப் ஆஃப் ரசம் குயிக்காக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு வெட்டிங் ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் மசாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.